அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி பற்றின ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட மாநில பறவை ஸ்டேட் பேர்டு எதுன்னா எமரால்டு டவ். தமிழ்நாட்டோட மாநில விலங்கு ஸ்டேட் அனிமல் எதுன்னா நீலகிரி தார் வரையாடு. நம்ம இந்தியாவோட தேசிய பறவை மயில். மயிலுக்கு உண்டான சரணாலயம் தமிழ்நாட்டில் உள்ள விராலிமலை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது போன்ற தகவல்களை ஸ்டாட்டிக் ஜிகே புக்கு ரெஃபர் பண்ணியோ அல்லது இந்த லெசனை படிக்கிறதன் மூலியமாகவோ தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த லெசனுக்கு பின்னாடி கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகளும் ஒரு சிலது எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ ஆகட்டும், இல்லைனா ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணக்கூடியது அல்லது ப்ரீவியஸ்லி போஸ்ட் பண்ண வீடியோ ஆகட்டும், எதாக இருந்தாலும் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் ரீட் அவுட் பண்ணும்போது ப்ரீவியஸ்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன்னா கண்டிப்பாக அது 99% ட்ரூவாக தான் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீஸ்லேருந்து தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிச்சதுனாலையோ என்னமோ நான் அதை ஸ்கிப் பண்ணியிருப்பேன்னு அர்த்தம். அதனால் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீஸை ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். எகெயின் ஐ எம் சாரி ஃபார் திஸ். நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஆன்சர் செக் பண்ணலாம். ரவீந்திரநாத் தாகூர் நேஷ்னல் ஆந்தம் தேசிய கீதத்தை இயற்றியவர். செகண்ட் ஒன், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி நேஷ்னல் சாங் தேசிய பாடலை இயற்றியவர். தேர்ட் ஒன், பிங்களி வெங்கையா நேஷ்னல் ஃப்ளாக் தேசிய கொடியை வடிவமைத்தவர். ஃபோர்த் ஒன், மேக்நாத் சாகா ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் வான் இயற்பியலாளர். 1957 கேலண்டர் ரிஃபார்ம்ஸ் கமிட்டியினுடைய தலைவராக செயல்பட்டார். சகா எராவை பேஸ் பண்ணி நேஷ்னல் கேலண்டர் தேசிய நாள்காட்டி வெளியிடுவதற்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. செகண்ட் மேட்ச் ஃபாலோயிங் பொறுத்துக. இதுவும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஆன்சர் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நேஷ்னல் ரெப்டைல் தேசிய ஊர்வன கிங் கோப்ரா ராஜநாகம். செகண்ட் ஒன், நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் தேசிய நீர்வாழ் விலங்கு ரிவர் டால்ஃபின்னு சொல்லுவாங்க, கங்கை நதியில் இருக்குது. தேர்ட் ஒன், நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் தேசிய பாரம்பரிய விலங்கு டைகர் புலி. ஃபோர்த் ஒன், தேசிய நுண்ணுயிரி நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசம் லாக்டோபாசிலஸ். பாலை தயிராக மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய அதே நுண்ணுயிரி தான் இது. மில்கை கேடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் தான் லாக்டோபாசிலஸ். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். எக்ஸாம்பிள் சூஸ் த கரெக்ட் பேர் இல்லைன்னா ராங் பேர் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சாஃப்ரான் கரேஜ் காவி தைரியம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்திய தேசிய கொடியில் வெள்ளை நிறம் ஒயிட் கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அமைதி பீஸ். செகண்ட் ஒன், நேஷ்னல் எம்பலம் தேசிய லட்சணையில் உள்ள குதிரை ஆற்றலை குறிக்கிறது. அப்போது காளை எதை குறிக்கிறது? ஹார்ஸ் எனர்ஜி. புல் எதுனா ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு. தேர்ட் ஒன், 1947 இண்டிபெண்டன்ஸ் டே விடுதலை நாள். அப்போது 1950 ரிப்பப்ளிக் டே குடியரசு நாள். அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சூஸ் த ராங் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், தி ரேஷியோ ஆஃப் அவர் நேஷ்னல் ஃப்ளாக்ஸ் லென்த் அண்ட் பிரெத் இஸ் 3:2. தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளது. இது சரி. செகண்ட் ஒன், தி சக்ரா ஹஸ் 24 ஸ்போக்ஸ். அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. இதுவும் சரி. தேர்ட் ஒன், தி சக்ரா இஸ் ஸ்கை ப்ளூ இன் கலர். அசோக சக்கரம் வெளிர் நீல நிறம் உடையது. இதுதான் தவறான கூற்று, ராங் ஸ்டேட்மெண்ட்டு. அசோக சக்கரம் இந்திய தேசிய கொடியில் நேவி ப்ளூ கலரில் இருக்குது. செகண்ட் ஒன், சூஸ் த ராங் சென்டென்ஸ். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தி நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் டிசைன்டு பை பிங்களி வெங்கையா. பிங்காளி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். இது சரியான கூற்று. செகண்ட் ஒன், தி ஃபர்ஸ்ட் எவர் ஃப்ளோன் ஃப்ளாக் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் கொல்கத்தா மியூசியம். விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கல்கத்தா அருங்காட்சியகத்தில் உள்ளது. செகண்ட் ஒன் தான் தவறான கூற்று. சென்னையில் உள்ள ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. தேர்ட் ஒன், தி ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் வீவ்ட் இன் குடியாத்தம்.
விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் இந்திய தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டது. இதுவும் சரி. குடியாத்தம்ங்கிற ஊர் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. தேர்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், ஆகஸ்ட் 15 இஸ் செலிப்ரேட்டட் அஸ் த இண்டிபெண்டன்ஸ் டே. ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. சரியானது. செகண்ட் ஒன், நவம்பர் 26 இஸ் செலிப்ரேட்டட் அஸ் ரிபப்ளிக் டே. நவம்பர் 26 அன்று குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. செகண்ட் ஒன் தான் ராங் ஸ்டேட்மெண்ட். நவம்பர் 26 நேஷ்னல் லா டே ஆர் கான்ஸ்டிடியூஷன் டே. இந்திய அரசியலமைப்பு சாசன தினம் அல்லது இந்திய சட்ட தினம்னு கொண்டாடப்படுது. ஜனவரி 26 தான் குடியரசு நாளாக கொண்டாடப்படுது. தேர்ட் ஒன், அக்டோபர் 12 இஸ் செலிப்ரேட்டட் அஸ் காந்தி ஜெயந்தி. அக்டோபர் 12 அன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கி தான் காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஸோ இதுவும் தவறான கூற்று. இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க தகவல்கள் ஏற்கனவே தெரிஞ்சதாக தான் இருக்கும். அதனாலேயே இதெல்லாம் ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்க மாட்டாங்க, இல்லைனா இனிமேல் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது தவறு. அடுத்தடுத்து வரக்கூடியது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், த நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் வாஸ் கம்போஸ்டு பை. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர். ஆப்ஷன் சி, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. செகண்ட் ஒன், விச் இஸ் த நேஷ்னல் ஆந்தம் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தேசிய கீதம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனகணமன. தேர்ட் ஒன், ஹூ ரோட் த மோஸ்ட் ஃபேமஸ் நாவல் ஆனந்த் மாத். ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர். இந்திய தேசிய பாடலான வந்தே மாதரம்ங்கிறது ஆனந்த் மாத் அப்படிங்கிற நாவலிருந்து எடுத்திருக்காங்க. யார் எழுதுனதுன்னா ஆப்ஷன் சி, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இதை கீதாஞ்சலி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஃபோர்த் ஒன், ஹூஸ் பர்த்டே இஸ் செலிப்ரேட்டட் அஸ் த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடுகிறோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள். ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ் 2007 இதை அறிவித்தாங்க. ஃபிஃப்த் ஒன், தி கலர் ஆஃப் த அசோக சக்கரா ஃபவுண்ட் இன் அவர் நேஷ்னல் ஃப்ளாக் இஸ். நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம். ஆன்சர் ஆப்ஷன் பி, நேவி ப்ளூ, கருநீலம் அல்லது கடற்படை நீலம். சிக்ஸ்த் ஒன், ஆல்ரெடி முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான். த ஃபர்ஸ்ட் ஃப்ளாக் எவர் ஃப்ளோன் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இன். இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை ஃபோர்ட் மியூசியம், சென்னை ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம். செவன்த் ஒன், த நேஷ்னல் ஆந்தம் வாஸ் ரிட்டன் பை. தேசிய கீதத்தை இயற்றியவர். ஆப்ஷன் சி, ரவீந்திரநாத் தாகூர். எய்த் ஒன், தி டைம் டேக்கன் டு பிளே த நேஷ்னல் ஆந்தம் இஸ். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 52 செகண்ட்ஸ், 52 வினாடிகள். நைன்த் ஒன், கொஷினை கொஞ்சம் கவனமாக படிங்க. வந்தே மாதரம் வாஸ் ஃபர்ஸ்ட் சங் பை டேஷ் அட் தி 1896 செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். 1896ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, ரவீந்திரநாத் தாகூர். வந்தே மாதரம் பாட்டை எழுதினவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இதே மாதிரி தேசிய கீதம் நேஷ்னல் ஆந்தம் 27 டிசம்பர் 1911ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருப்பாங்க. அதனால் இந்த கொஷினை மறந்துடாதீங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 10th ஒன், டேஷ் ஹாய்ஸ்ட் த ஃப்ளாக் ஆன் த இண்டிபெண்டன்ஸ் டே இன் டெல்லி. விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தி பிரைம் மினிஸ்டர், பிரதமர். குடியரசு நாள்னு கேட்டிருந்தாங்கன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட்டு. குடியரசு அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசு தினத்தன்னைக்கு கொடியேற்றுபவர் குடியரசுத் தலைவர். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். எக்ஸாமில் இதுவுமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டைப்பில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், தி நேஷ்னல் எம்ப்ளம் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் த அசோகா பில்லர் ஆஃப். இந்திய தேசிய லட்சணை டேஷில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆன்சர் சாரநாத். செகண்ட் ஒன், த நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா இஸ். இந்தியாவின் தேசிய பழம் அல்லது கனி.
மாம்பழம் மேங்கோ. தேர்ட் ஒன், த நேஷ்னல் பேர்ட் ஆஃப் இந்தியா இஸ் மயில் பீகாக். ஃபோர்த் ஒன், அவர் நேஷ்னல் ட்ரீ இஸ் த இந்தியாவின் தேசிய மரம் பேனியன் ட்ரீ ஆலமரம். ஃபிஃப்த் ஒன், ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். த ஃப்ளாக் விச் வாஸ் ஃப்ளோன் இன் 1947 இண்டிபெண்டன்ஸ் டே வாஸ் வீவ்ட் இன். 1947ஆம் ஆண்டு இந்திய விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடியானது எந்த இடத்தில் நெசவு செய்யப்பட்டது? வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம். சிக்ஸ்த் ஒன், தி இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் டிசைன்டு பை. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா. டேஷ் ஸ்டார்டட் த சகா எரா. சக ஆண்டு முறையை துவக்கியவர். மார்ச் 22ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டு முறையானது கிபி அல்லது பொது ஆண்டு 78ஆம் வருடம் தொடங்குகிறது. நேஷ்னல் கேலண்டர் இந்த சகா எராவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதை ஸ்டார்ட் பண்ணவர் கிங் கனிஷ்கா, பேரரசர் கனிஷ்கர். எய்த் ஒன், தி லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா இஸ். இந்தியாவின் நீளமான ஆறு கங்கை கேஞ்சஸ். பிரம்மபுத்திரா நதிக்கு சீனாவில் சாங்போ அப்படிங்கிறதான் பேர். ஸோ இந்த சாங்போ அப்படிங்கிற நேமை பேஸ் பண்ணி எக்ஸாமில் ஏற்கனவே கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. பிரம்மபுத்திரா நதி கங்கையை விட நீளமானது தான். ஆனால் இந்தியாவில் ஓடக்கூடிய நீளம் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது பிரம்மபுத்திரா வராது, கங்கை தான் வரும். தி இந்தியன் ருப்பி சிம்பல் வாஸ் டிசைன்டு பை. இந்திய நாணய குறியீட்டை வடிவமைத்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அவர்கள். சில்வர் காயின்ஸை வெளியிட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். அவருக்கு அடுத்து 16th செஞ்சுரியில் வாழ்ந்த ஷெர்ஷா சூரி அவர்கள் ருப்பியாங்கிற நேமில் சில்வர் காயின்ஸை வெளியிட்டார். நவீன நாணய முறையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ஷெர்ஷா சூரி அவர்கள். இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின்ஸ், ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ருபீஸ் சிம்பிளை டிசைன் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10th ஒன், தி சக்ரா ஆஃப் நேஷ்னல் ஃப்ளாக் ஹேஸ் டேஷ் ஸ்போக்ஸ். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஷ் ஆரங்களை கொண்டது 24. ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் ஸ்டேட் சிம்பிள்ஸ் இயற்கையில் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மாநில விலங்கு நீல்கிரி தார் வரையாடு. மாநில பறவை ஸ்டேட் பேர்டு எமரால்ட் டவ் மரகத புறா. மாநில பூ அல்லது மலர் ஸ்டேட் ஃப்ளவர் குளோரிசா சூப்பர்பா அல்லது குளோரிசா லில்லி. சூப்பர்பா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் செங்காந்தல் மலர். ஸ்டேட் ட்ரீ மாநில மரம் பனை மரம் பால்மீரா ட்ரீ. ஸ்டேட் ஃப்ரூட் ஜாக் ஃப்ரூட். மாநில பழம் பலாப்பழம். சமீபத்தில் தான் 2019ஆம் ஆண்டு இயோமேன் பட்டர்ஃப்ளை மலைச்சிறகன் தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி அதையும் தமிழ்நாட்டின் இயற்கை சின்னங்களில் ஒன்றா தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் சிம்பிள்ஸ் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிம்பிள்ஸ் எல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழலாம். கவர்மெண்ட்டோட ஆஃபீஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பர்பஸ் அலுவல் பயன்பாடு மற்றும் தகவல் பரிமாற்ற பயன்பாட்டிற்காக இந்த சின்னங்கள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் தமிழ்நாடு ஸ்டேட் எம்ப்ளம், தமிழ்நாட்டின் மாநில லட்சணை. மேல்வட்ட வரிசையில் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற பட்டையும், கீழ்வட்ட வரிசையில் ட்ரூத் அலான் ட்ரம்ஸ் அப்படிங்கிறதுனுடைய தமிழாக்கம், சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிறதுனுடைய தமிழாக்கமான வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறதும் பொறிக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மோட்டோ என்னன்னு கேட்டாங்கன்னா வாய்மையே வெல்லும். இப்படி தமிழாக்கம் செஞ்சது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸாமில். யாருன்னா முன்னாள் முதலமைச்சரான சிஎன் அண்ணாதுரை அவர்கள். எம்பலத்தோட மையப்பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள் டவர், திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் இடம்பெற்றிருக்கும். அதற்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட்டோட நேஷ்னல் எம்பளம் அண்ட் நேஷ்னல் ஃப்ளாக் தேசிய லட்சினை மற்றும் 2 தேசிய கொடிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்தியாவில் உள்ள ஸ்டேட் எம்பளங்கள்லேயே இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் இடம்பெற்ற ஒரே ஸ்டேட் எம்பளம் எதுன்னா நம்ம தமிழ்நாட்டோடது தான். இந்த எம்பளத்தை உருவாக்கினவர் மதுரையை சேர்ந்த கிருஷ்ணராவ். 1949 இதை அடாப்ட் பண்ணாங்க. மெட்ராஸ் மாகாணம் அல்லது மெட்ராஸ் மாநிலம் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சவர் சிஎன் அண்ணாதுரை அவர்கள். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ஸ் ஆக்ட் படி நவம்பர் 1, 1956 அன்னைக்கு மெட்ராஸ் ஸ்டேட் உருவாச்சு. இந்திய அரசாங்கத்தால் ஒப்புதல் வழங்கப்பட்டு மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 14 ஜனவரி 1969. தமிழ்நாடு தினம், தமிழ்நாடு டே, நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுது. தமிழ்நாடு ஸ்போர்ட்டு மாநில விளையாட்டு
கபடி. பங்களாதேஷுக்கும் தேசிய விளையாட்டாக கபடி தான் இருக்குது. தமிழ்நாட்டின் மாநில நடனம் தமிழ்நாடு ஸ்டேட் டான்ஸ் பரதநாட்டியம். தமிழ்நாடு ஸ்டேட் சாங்கு இன்வொகேஷன் டு தமிழ் மதர் தமிழ்நாட்டின் மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்து. இதை எழுதியவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார் அவர்கள். நீராறும் கடலுடுத்த என்று இந்த பாடல் தொடங்குது. ஸ்கூல் ப்ரேயர்ஸ்லேயும் பொது நிகழ்ச்சிகள்லையும் தமிழ்தாய் வாழ்த்தை யார் பிழை இல்லாமல் பாடியிருக்கீங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் தேசிய சின்னங்கள் பார்க்கலாம். முதல்ல இயற்கையாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியதை பற்றி பார்ப்போம். நேஷ்னல் அனிமல் தேசிய விலங்கு டைகர் அண்ட் எலிஃபண்ட் புலி மற்றும் யானை. நேஷ்னல் பேர்டு தேசிய பறவை பீகாக் மயில். நேஷ்னல் ரெப்டைல் தேசிய ஊர்வன கிங் கோப்ரா ராஜநாகம். நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் தேசிய நீர்வாழ் விலங்கு ரிவர் டால்ஃபின் ஆற்று ஓங்கில். நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசம் தேசிய நுண்ணுயிரி லாக்டோபாசிலஸ். நேஷ்னல் ஃப்ளவர் தேசிய மலர் லோட்டஸ் தாமரை. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஃப்ரூட்டு தேசிய கனி அல்லது தேசிய பழம் மாம்பழம் மேங்கோ. நேஷ்னல் ட்ரீ தேசிய மரம் பேனியன் ட்ரீ ஆலமரம். நேஷ்னல் ரிவர் தேசிய நதி கேஞ்சஸ் கங்கை நதி. லெசன் இன்டீரியரில் இயற்கை தேசிய சின்னங்கள் இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகு இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா. நம்மளோட தேசிய கொடியில் காவி வெள்ளை பச்சை நிறங்களை சம அளவில் கிடைமட்டமாக அமைச்சிருக்காங்க. இதில் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விஷயங்களை குறிக்கிறதா சொல்லப்படுது. சாஃப்ரான் காவி நிறம் வேலர் ஆர் கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. வெள்ளை நிறம் நேர்மை அமைதி மற்றும் தூய்மையை குறிக்குது. ஒயிட் கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பியூரிட்டி ஹானஸ்டி அண்ட் பீஸ். அடுத்து க்ரீன் கலர் செழுமையையும் வளத்தையும் குறிக்குது. ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஃபெர்டைலிட்டியை குறிக்குது. தேசிய கொடியின் நீள அகல விகிதம் 3:2. இதை எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். லென்த் இஸ்டு பிரெத்து எவ்வளோனா 3:2. இல்லைனா லென்த் இஸ்டு வித்து எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 3:2. ஃப்ளாகோட சென்டரில் நேவி ப்ளூ கலரில் அசோக சக்கரம் இடம்பெற்றிருக்கு. கடற்படை நீளம் அல்லது கருநீல கலரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அசோக சக்கரமானது 24 ஆரங்களை உடையது. அசோக சக்கரா 24 ஸ்போக்ஸோட இடம்பெற்றிருக்கு. அது அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துது. ட்ரூத் அண்ட் பீஸை இந்த அசோக சக்கரம் ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன. இந்த பாடலை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். முதல்ல 27 டிசம்பர் 1911 அன்றைக்கி தான் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இது பாடப்பட்டது. தேசிய கீதம் பாடுறதுக்குன்னு 3 பேசிக் விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல எழுந்து நிற்கணும். அடுத்து 52 செகண்டுக்குள்ளே பாடி முடிக்கணும் அல்லது இசைத்து முடிக்கணும். அடுத்து பாடுறவங்களுக்கு அதனுடைய மீனிங் தெரிஞ்சிருக்கணும். நம் தேசிய கீதம் எந்த மொழியில் இயற்றப்பட்டிருக்குன்னா பெங்காலி. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சாங்கு தேசிய பாடல் வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இந்த பாடலை முதலில் 1896ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் கல்கத்தா மாநாட்டில் பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். ஆனந்த் மாத் தமிழில் ஆனந்த மடம் என்ற நாவல் 1882ஆம் ஆண்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதியிருந்தார். அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பிளட்ஜு தேசிய உறுதிமொழி. பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் முதல்ல தெலுங்கு மொழியில் இதை இனிஷியேட் பண்ணார். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு இந்த உறுதிமொழி தொடங்குது. அதனுடைய தமிழாக்கம் இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு இந்த உறுதிமொழி ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கேலண்டர் தேசிய நாட்காட்டி. 78 CEயில் ராஜா கனிஷ்கர் அவர்களால் தொடங்கப்பட்ட சகா எராவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கிரிகோரியன் கேலண்டரை பேஸ் பண்ணி பார்த்தா 22 மார்ச் தான் அதனுடைய ஸ்டார்டிங்.
எப்போ இந்திய அரசாங்கம் இதை அடாப்ட் பண்ணாங்கன்னா 22 மார்ச் 1957. கேலண்டர் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர் மேக்நாத் சாகா. அடுத்து நேஷ்னல் கரன்சி, தேசிய நாணயம் ரூபாய், ருபி. ருபி சிம்பிளை டிசைன் பண்ணவர் தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் அவர்கள். 2010ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 3 இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் டேஸ், 3 முக்கிய தேசிய நாட்கள். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அல்லது விடுதலை நாள், இண்டிபெண்டன்ஸ் டே. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், சர்வதேச அகிம்சை தினம். ஜனவரி 26 குடியரசு தினம் அல்லது குடியரசு நாள், ரிபப்ளிக் டே. அடுத்து நேஷ்னல் சிம்பிள்ஸ் பற்றின ஒரு சில கீ பாயிண்ட்ஸ். நேஷ்னல் ஃப்ளாக் அடாப்டட் ஆன், தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 22 ஜூலை 1947. நேஷ்னல் எம்பளம் அடாப்டட் ஆன், தேசிய லட்சினை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 ஜனவரி 1950. குடியரசு தினத்தன்னைக்கு தான் நேஷ்னல் எம்பளம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. நேஷ்னல் கேலண்டர் அடாப்டட் ஆன், தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 22 மார்ச் 1957. அடாப்டட் ஆன் அப்படின்னு வருது இல்லையா, இந்த மூணையும் ஒரு செட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நேஷ்னல் ஆந்தம்ஸ் ஒரிஜினல் லாங்குவேஜ், தேசிய கீதம் இயற்றப்பட்ட மொழி வங்காள மொழி, பெங்காலி. இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் வந்து ஹிந்தி வெர்ஷன். அதே மாதிரி நேஷ்னல் சாங்கோட ஒரிஜின் வந்து சான்ஸ்கிரிட், ஆனால் பெங்காலியில் ஆனந்தமாத் புக்கில் பகிம் சந்திர சாட்டர்ஜி எழுதியிருக்காரு. நேஷ்னல் பிளட்ஜு, தேசிய உறுதிமொழி முதல்ல தெலுங்கில் தான் எழுதப்பட்டது. அதற்கு அடுத்து தான் பிற மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. ஏப்ரல் 1 1973ஆம் ஆண்டு ப்ராஜெக்ட் டைகர் ஸ்கீம், புலிகள் பாதுகாப்பு திட்டத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அந்த வருஷம் தான் அழிவின் விளிம்பின் நிலையில் இருந்த புலியை இந்தியாவின் தேசிய விலங்காக இந்திய அரசாங்கம் அறிவிச்சது. தேசிய கீதம் மற்றும் தேச பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், நேஷ்னல் ஆந்தம் அண்ட் நேஷ்னல் சாங் அடாப்டட் ஆன் 24 ஜனவரி 1950. தேசிய பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது, நேஷ்னல் சாங் டேக்கன் ஃப்ரம் 1882ல் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுதின ஆனந்த்மாத் அப்படிங்கிற நாவலிருந்து எடுத்திருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் கல்கத்தா மாநாட்டில் முதலாக தேசிய கீதம் பாடப்பட்ட நாள், நேஷ்னல் ஆந்தம் ஃபர்ஸ்ட் சங் அட் த கல்கத்தா செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆன் 27 டிசம்பர் 1911. இந்திய தேசிய காங்கிரஸின் 1896 கல்கத்தா மாநாட்டில் முதலாக தேச பாடலான வந்தே மாதரத்தை பாடியவர். நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட் சங் அட் த கொல்கத்தா செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆன் 1896 பை ரவீந்திரநாத் தாகூர். வந்தே மாதரத்தை எழுதினவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். லாஸ்ட்டாக நேஷ்னல் எம்பளம் ஆர் ஸ்டேட் எம்பளம் ஆஃப் இந்தியா, இந்திய லட்சினை. வட்ட வரிசையில் 4 சிங்கங்கள் 4 திசையை பார்த்து இருக்கும். ஏதாவது ஒரு திசையிலிருந்து பார்க்கும் பொழுது 3 சிங்கங்கள் மட்டும் தெரியும், ஒரு சிங்கம் வந்து தெரியாது. அதற்கு கீழே தர்ம சக்கரமும், அதற்கு வலது புறத்தில் குதிரையும், இடது புறத்தில் காளையும் இருக்கும். அதற்கு கீழே சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது ட்ரூத் அலோன் ட்ரம்ஸ், தமிழில் வாய்மையே வெல்லும். இந்தியாவோட மோட்டோ சத்தியமேவ ஜெயத்தே. அது முண்டக உபநிடதம், முண்டக உபனிஷத், அதிலிருந்து எடுத்திருக்காங்க. ராஜா அசோகர் அவர்களுடைய காலத்தில் எழுப்பப்பட்ட சாரநாத் பில்லரோட உச்சியில் இருந்த இந்த 4 சிங்கமானது தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்தியன் ட்ரைகலர் ஃப்ளாகில் ஸ்பின்னிங் வீலுக்கு பதிலாக இப்போ இருக்கக்கூடிய அசோக சக்கராவை ரீப்ளேஸ் பண்ண சொல்லி சஜஷன் பண்ணது சுரையா தியாப்ஜி அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்குது. 1932ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர்கள் காந்தியை விடுதலை செய்ய கோரி போராட்டம் நடத்தினாங்க. அதில் திருப்பூர் குமரன் அவர்களும் பங்கெடுத்தார். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருந்த போலீஸ் அவரை வந்து கடுமையாக தாக்குனாங்க. அதில் அவர் வந்து உயிரிழந்துட்டார். அவர் உயிரிழக்கும் பொழுது கூட மூவர்ண கொடி கீழே சாயாத வண்ணம் ஏந்தி பிடித்தவாறு உயிரிழந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய தியாகம். ஆகஸ்ட் 15 1947 அன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிது. செங்கோட்டையில் பிரதமர் நேரு அவர்கள் கொடியேற்றி வச்சார். ஸோ ஒவ்வொரு சுதந்திர தினத்தப்பவும் பிரதமர் வந்து செங்கோட்டையில் கொடியேற்றுறது வழக்கமாக இருக்குது. விடுதலை நாள் அன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் மகாகவி பாரதியார் எழுதிய ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படிங்கிற பாடலை பாடியவர் தமிழகத்தை சேர்ந்த டி.கே. பட்டம்மாள். இதை வந்து மறந்துடாதீங்க.
ரேடியோங்கிற கீவேர்டை வந்து மறந்துடாதீங்க. 1942 உஷா மேத்தா, 1947 விடுதலை நாள் அன்னைக்கு டிகே பட்டம்மாள். இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண டே தான் ரிப்பப்ளிக் டே. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் தான் 26 ஜனவரி 1950. அதை தான் குடியரசு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடிட்டு வரோம். குடியரசு தினத்தன்னைக்கு ராஷ்டிரபதி பவனில் இந்திய குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார். ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல் விழா, பீட்டிங் ரீட்ரீட் செரிமனி வந்து நடக்கும். இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு. இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு 12 மினிட்ஸ்லேயே புத்தகத்தின் பின்னாடி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான விடையை பார்த்துட்டு இருக்கும்போது இடையிடையே ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை வந்து பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் திருப்புதலில் சொல்லப்பட்ட தகவல்களில் இருந்தும் ஒரு சிலது தேர்வுகளில் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவாக இருக்கட்டும், சுபாஷ் சந்திரபோஸ் வீடியோ, காமராஜர் வீடியோ மற்றும் அதற்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து தகவல்கள் வந்து திரட்டி போஸ்ட் பண்ணப்படுது. என்ன அதை தேடி எடுத்து கரெக்டாக வந்து கம்பைல் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்குது. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி ஐ எம் ஸோ சாரி. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.